வும் பாருவும் திவ்யா பத்தி பேசுறாங்க. அப்ப பேசும்போது என்ன கேட்குறாங்கன்னா, பாருட்ட சொல்றாங்க, "ஏய் உன்கிட்ட ஏற மாட்டாளே! எப்பவுமே அமித், கமர்தீன், வினோத் கிட்ட தானே ஏறுவா. இது என்ன உன்கிட்ட வந்துட்டா?" அப்படின்னோனே, "என்கிட்ட ரொம்ப நாளா ட்ரை பண்றா. நான் இடம் குடுக்காம இருந்தேன். நான் இடம் குடுத்த உடனே நேத்தி வந்துட்டா. பயப்படுறேன்னு சொல்லி உன்ன நல்லா ட்ரிகர் பண்ணி விட்டுட்டா." அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவும் சொல்றாங்க பாரு கிட்ட. அதுக்கப்புறம் இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதான்னோனே அமித் சொல்றாரு, "நல்லா 24/7 பார்க்குறாங்கல்ல, கண்டிப்பா தெரியும். அதெல்லாம் தெரியாமலாம் இருக்காது." அப்படின்னு சொல்லிட்டு அமித் சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னா, திவ்யாவுக்கு இதெல்லாம் நல்ல தேவை தான். கமருதீனும் குளிச்சுட்டு வந்துட்டாரு. அப்போ வந்துட்டு, "ஹே நீ ரொம்ப ஓவரா ஏறிட்ட பாரு" அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கமருதீன் சொல்றாரு. சொன்ன உடனே, "நல்லா ஏறட்டும் ஏறட்டும் விடாதீங்க அவள" அப்படின்னு சொல்லி அமித் சொல்றாரு. "அவளுக்கு தேவை தான். அவளுக்கு கொஞ்சம் பயம் இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அமித் சொல்றாரு. உடனே வந்துட்டு சாண்ட்ரா சொல்றாங்க, "இல்ல இல்ல பாரு மேல நல்ல பயம் இருக்குப்பா சாண்ட்ராக்கு. மற்றவங்க சாரி, பாரு மேல நல்ல பயம் இருக்குது திவ்யாவுக்கு. மற்றவங்கன்னா நேரம் பயங்கரமாக ஏறியிருப்பா. பாரு ஆனனால தான் அப்படியே அமுக்கிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. உடனே பாரு சொல்கிறாங்க, "ஆமாம், அதை நரியில் ஒரு நரி கள்ள நரி தான் நான் தான் ஃபஸ்ட்டு பாடிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து அதை வச்சு அதை பிடிச்சிக்கிட்டேன். அதை வச்சுட்டு ஒரு நரிக்குள்ள நரி தான் திவ்யா பாடினா" அப்படின்னு. ஆனால் பாரு பாடினதை நான் லைவில் பார்க்கல, ஒரு வேளை பாடியிருக்காங்க போல இருக்கு. அப்போது வினோத் வந்து என் காதில் வந்து சொன்னார், "இங்கே பாரு உன்னை தான் வந்து குள்ள நரின்னு சொல்கிறா, நீ கேளு" அப்படின்னு சொல்லிட்டு வினோத் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லி பாரு சொல்கிறாங்க. அமிர்தன் சொல்கிறான், "நான் மச்சான் பயங்கர மொக்க மச்சான், இவ ஏறினதும் கரெக்டு தான். பட் என்னன்னா அவங்க கொஞ்சம் திவ்யா ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக பாரு பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் ஸ்டாப் பண்ண சொன்னேன். மற்றபடி பயங்கர மொக்க, தாங்கவே முடியாது. அந்த கேம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறா பேசிக்கிட்டே இருக்கிறா" அப்படின்னு. உடனே பாரு சொல்கிறாங்க, "நீ எதுக்கு அவகிட்ட ரொம்ப இறங்கி போகிற? அவகிட்ட இறங்கி போகாதடா, அவகிட்ட நல்லா ஏறணும்" அப்படின்னு சொல்லிட்டு பாரு சொல்கிறாங்க. அதுக்கு கமர்தன் சொல்கிறாரு, "தலையாக இருந்தேன், அதனால தான் நான் பேசாமல் இருந்தேன்னு" சொல்கிறாரு. உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விஷயத்துக்கு இப்போ வினோத் பேசினது அவள் பேசினது 7 தப்பு. ஆனால் அந்த மூக்கை விரிச்சதை பிடிச்சிக்கிட்டா. அந்த இடத்துல வினோத் அப்படியே கட் பண்ணி விட்டுருக்கணும். அவர் அதுக்கு மேலே நீ வா போன்னு பேசி அதை ஏற்றி விட்டுட்டாரு. ஆக்சுவலாக அந்த இடத்துல கட் பண்ணியிருந்தா அவளுக்கு பேசுறதுக்கு வர பாயிண்ட் கிடச்சிருக்காது அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பாரு சொன்னாங்க, "அதான் நல்லா வச்சு செஞ்சேன். அந்த சோஃபாவில் வச்சும் ஒரு நாள் இப்படி தான் என்கிட்ட பேச வரும்போது நல்லா எனக்கு சொல்ல வேண்டியது எல்லாம் சொல்லி விட்டுட்டு நல்லா நீ ரொம்ப சுற்றி பேசுவ, என்னால் கேட்க முடியாதுன்னு போயிட்டேன். பயங்கர டென்ஷன் ஆகிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மார்க் பண்ணி சிரிக்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்டயே வம்புக்கு வருவான்னு சொல்கிறாங்க. நான் பாரு தான் லாஸ்ட் வீக் வந்து இந்த மாதிரி நான் அவளை ட்ரிகர் பண்ண போகிறேன்னு ஒரு வாட்டி சொல்லியிருப்பாங்க. இப்போ அமித் சொல்லுவார், "ப்ளீஸ் முதல்ல இந்த டாப்பிக்கை நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். இல்லைனா பேசி நம்ம அவளை பெரிய ஆளாக்கிடக்கூடாது. அது ஒன்று தான் எனக்கு பயமாக இருக்குது" அப்படின்னு சொல்லி அமித் சொல்கிறார். அப்போ கமருதுன்னு சொல்கிறாங்க, "ஆமாம் பேசி நம்ம பெரிய ஆளாக்கிடக்கூடாது. அந்த பயம் தான் எனக்கும் இருக்குது" அப்படின்னு சொன்னோடனே அமித் சொல்கிறாரு, "அவங்களுக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு வேளை இது நம்ம பேசுகிறதுனால அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வந்துடக்கூடாது" அப்படின்னு சொல்லி அமித் சொல்கிறாரு. அப்போ வந்து பாரு சொல்கிறாங்க, "திவ்யாவை மண்டேலே போடணும், அதான் நான் போட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "நான்லாம் விட்டுட்டு இருக்க மாட்டேன். நம்ம வந்து பெரிய ஆள் ஆக்கக்கூடாது, ஆனால் ஒரு சில இடத்துல எல்லாம் மண்டையில் தட்டி உட்கார வச்சுக்கிட்டே இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு பாரு சொல்கிறாங்க. அப்புறம் கமர்தன் சொல்கிறார், "நம்ம விட்ட வார்த்தையிலேருந்து ஒரு பாயிண்ட்டை பிடிப்பா, அப்படி சுற்றிக்கிட்டே இருப்பா" அப்படின்னோடனே பாரு சொல்கிறாங்க, "நம்ம என்ன செய்யணும்னா நம்ம பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டு டென்ஷன் ஆக்கி விட்டுட்டு அப்படியே வந்துடணும்" அப்படின்னு. அப்புறம் திருப்பியும் கமர்தன் வந்து, "இல்லை மச்சான் சரியான மொக்க" அப்படின்னு சொல்லிட்டு கமர்தனும் பேசிகிட்டு இருக்காரு. இது மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.